ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. அன்பார்ந்த சித்தர் ஞான ஜோதிடம் நேயர்களுக்கு உங்களுடைய அபிமான ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இப்போ இந்த பதிவு தனுசு ராசி. தனுசு ராசியில் இருக்கேன். எங்கள் வீட்டில் 2-3 பேர் இருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி குரு பயிற்சியோ சனி பயிற்சியோ வேலை செய்யுது. ஒருத்தருக்கு நல்லா இருக்குது, ஒருத்தருக்கு நல்லா இல்லை. அதே மாதிரி குணாதிசயங்களில் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. ஒரே ராசியில் பிறந்தால் ஏன் இப்படி அப்படின்னு நிறையா கேள்வி எழுதலையா? அதுக்கு தான் இந்த பதிவு. இப்போ இதிலிருந்து என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, ஒரு ராசிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏரியா, ஒரு ஊர் எப்படியோ அந்த மாதிரி. ஆனால் நட்சத்திரங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்குது, நம்மளை துல்லியமாக அடையாளம் காட்டுறது. அந்த நட்சத்திரத்துக்குள்ளேயும் பாதம்னு இருக்குது, அது இன்னுமே நம்மளை டெப்த்தாக காட்டும். அப்படி தான் நம்ம பலன் எடுக்கணும். அப்போ தான் நம்ம பிறப்பின் ரகசியம், நாம் எதுக்காக பிறந்திருக்கோம், நமக்கு தொழில் எது சாதகம், நமக்கு உறவுகள் எது சாதகம், இதையெல்லாம் நாம் தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நம்ம மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறோம், தனுசு ராசியில், அது மட்டும் நமக்கு தெரியும். இல்லை பூராட நட்சத்திரத்தில் பிறந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உத்திராடம் ஒரு பாதம் இங்கே இருக்குது, அதில் பிறந்தேன்னு சொல்லலாம். ஆனாலும் கூட பாதம் யாரும் கவனிக்கிறது இல்லை. மூல நட்சத்திரம்னு மட்டும் உங்களுக்கு தெரியுதே ஒழிய, அந்த மூலத்தில் 4 பாதம் இருக்குது. அந்த 4 பாதத்துக்கு தகுந்த மாதிரி குணாதிசயங்கள் மாறுபடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் போராடத்துக்கும். இப்போ மூல நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க கேதுவனுடைய கேரக்டரு. நாம் தனுசு ராசிக்கு குருவை எடுத்துக்குவோம். ராசி அதிபதி குருவனுடைய கேரக்டர் தான் நமக்கு இருக்குன்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் மூலத்தில் பிறக்கிறதுனால கேதுவனுடைய கேரக்டர் தான் நம்மளுக்கு வேலை செய்யும். சரி, அப்போ அது கேது மட்டுமே அந்த 4 பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரி வேலை செய்யுமான்னா, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் மட்டும் அப்படி இல்லை. அந்த 4 பாதத்துக்கும் வித்தியாசமாக வேலை செய்யும். முதல் பாதத்தில் பிறக்கிறவங்க நல்ல ஆளுமை திறனோடு இருப்பாங்க, தத்துவவாதிகளாக இருப்பாங்க, மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பலத்தை வச்சுருப்பாங்க. அதே 2ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க பொருள் சார்ந்து இயங்குவாங்க, தர்மத்தை மெயினாக எடுக்க மாட்டாங்க, ஆனால் பொருளை பற்றோடு இயங்குவாங்க, பொறுமையாக இருப்பாங்க, ஆத்திரப்பட மாட்டாங்க, அவசரப்பட மாட்டாங்க, ஆனால் சாதிச்சு காட்டுவாங்க. அதே 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நான் பெருசாலாம் டெவலப் பண்ண முடியாது, சம்பாதிக்கணுங்கிறதெல்லாம் லட்சியம் இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் முக்கியம், உறவுகள் முக்கியம் அப்படின்னு உறவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்களுடைய நேச்சர் எப்படி இருக்கும்னா, உயிர்பற்றான விஷயங்கள், உயிர்பற்றான தொழில்கள். இப்போ ஒரு கலைஞன் இருக்கிறான்னா அது உயிர்பற்றான தொழில். அதே மாதிரி ஒரு கமிஷன் வாங்குகிற தொழில், ஒரு பேச்சு தொழில், ஒரு லாயர் இருக்கார், ஒரு கன்சல்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் உயிர்பற்றான தொழில்கள். இதில் ஆர்வம் காட்டுவாங்க. அதே மூல நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பொருள் பற்றாக உங்களுக்கு ஆசையை கொடுத்து அதில் நிறைவேறாத பிரச்சனைகளை கொடுத்து அவஸ்தைகளையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த 4ஆம் பாதம். அப்போ இவ்வளவு வித்தியாசம் இருக்கும் பொழுது நாம் எப்படி தனுசு ராசின்னு மட்டும் பொது பலனை பார்க்குறது? நீங்கள் பாதம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 12 கட்டம் இருக்குது. உங்கள் தனுசுக்கு அப்புறம் 2ஆவது கட்டம் உங்களுடைய பணம் எவ்வளவு சம்பாதிப்பீங்கன்னு சொல்லும். 3ஆவது கட்டம் என்ன தைரியமாக நீங்கள் தகவல் தொடர்பு செய்வீங்கன்னு சொல்லும், ப்ரெசன்டேஷன் பவரை சொல்லும். உங்களுக்கு 4ஆவது கட்டம் என்ன சொல்லணும்னா, சொத்து பற்றி எவ்வளவு சேர்ப்பீங்கன்னு சொல்லும். இப்படி 12க்கும் நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா அந்த ஒவ்வொரு பாதத்திலையும் நிறைய விஷயங்கள் நமக்கு தெளிவாக ஜோதிடம் உங்களுக்கு அழைச்சிட்டு போகும். இதுக்காகத்தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க, இந்த வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்க முடியும் அப்படின்னு உத்தரவாதம் கொடுக்கும். இப்போ மூலம் 1ல் பிறந்தவங்க ஜென்ரலாக நமக்கு என்ன தொழில் செய்வாங்க அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, கவர்மெண்ட்டு ஆதிக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அரசியல், கவர்மெண்ட்டு மற்றும் உங்களுக்கு அனைத்து விதமான வியாபாரங்கள், ஒரு மர வியாபாரம் அல்லது உணவு வியாபாரம், மருந்து வியாபாரம், எதுனாலும் சூட்டபுளாக இருக்கும். பொதுவாக கேது அப்படின்னாலே கெமிக்கல்னு அர்த்தம். அது சார்ந்து உங்களுடைய சிந்தனைகள் டெவலப் பண்ணுறதுக்கெல்லாம் சாதகமாக அமையும். இப்போ இதே மூல 2ஆம் பாகத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா, நாம் என்னதான் பொருள் பற்றாக இயங்கினா கூட உங்களுக்கு விவசாயம் மாதிரியோ அல்லது
ஒரு மாதிரி அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற அமைப்பில் தான் உங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுடைய அம்ச ரீதியாக பார்க்கும்போது உயிர்பற்றான விஷயங்களை ஒருத்தருக்கு சர்வீஸ் பண்ணி போகிற இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இருக்கார், சர்வீஸ் பண்ணர் கமிஷன் வாங்குறார், அது மாதிரியான விஷயங்களை கொடுக்கும். இதே 3ஆம் பாவத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் கவர்மெண்ட் ஆதாயம் இருந்தாலும் டிரான்ஸ்ஃபரபிள் ஜாபாக இருக்கும், கொஞ்சம் கடைநிலை வேலையாக இருக்கும், ஒரு ஹை பொசிஷனுக்கு போகிறதுக்கு அது விடாது. அதே 4ஆம் பாவத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வேலைக்கு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொந்த தொழில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா நமக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்குது. அது மாதிரி விவசாயமாகட்டும், நான் பூர்வீகமாக விவசாயிங்க எங்கள் குடும்பம், ஆனால் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. இதெல்லாம் இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை. ஆனால் பற்று அதில் தான் கொண்டு போய் விடும், ஆனால் அதில் தான் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும், பார்த்துக்கோங்க. அடுத்து போராட்டத்துக்கு வந்தீங்கன்னா கவர்ச்சியான நபர் நீங்கள். அதே மாதிரி கலைகள் ஆர்வம் இருக்கும், பாசம் நேசம், ரொம்ப வாழ்க்கையை என்ஜாய் பண்ணக்கூடிய நபராக இருப்பீங்க. இப்போ போராடம் 1ஆம் பாவத்தில் பிறக்கிறோம் அப்படின்னா ஆளுமை திறன் நல்லா இருக்கும், பிரகாசிப்பீங்க, நம்பர் 1ஆக பிரகாசிப்பீங்க. 2ஆம் பாவத்தில் படிக்கவங்க 2ஆம் நம்பர் மாதிரி இருப்பீங்க, அதாவது நம்பர் 1ஆக ஷைன் பண்ண முடியாட்டினாலும் அதுக்கு கீழே உதவியாளர்கள் மாதிரி வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க. அதே 3ஆம் பாவத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா கலை சார்ந்த தொழில்கள் அதில் நல்லா ஷைன் பண்ணுவீங்க, சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்துவீங்க. 4ஆம் பாவம் போராட 4ஆம் பாவத்தில் பிறக்கிறீங்கன்னா அதிகமாக உற்பத்தி சார்ந்த தொழிலோ அதிகமான பணம் ரொட்டேஷன் பண்ணுற தொழிலோ நீங்கள் ஆசைப்படக்கூடாது. காரணம் அதில் கஷ்டப்படுவீங்க, நஷ்டப்படுவீங்கிறத சொல்லுது. அப்போ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். போராட நட்சத்திரங்கிறது சுக்கிரனுடைய நட்சத்திரம். நம்ம தனுசு ராசியிலேருந்து சுக்கிரனுடைய வீடு 6ஆம் வீடு நம்மளது தான், 11ஆம் வீடு சுக்கிரனுடைய தான். இந்த 6ங்கிறது என்ன சொல்லுது? வேலை சொல்லுது. அதனால் வேலை பாருங்க, சம்பளம் வாங்குகிற வேலையில் பாருங்கன்னு சொல்லுது. 11ஆம் இடங்கிறது என்ன? ஒரு காம்படிஷன் எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வெற்றி குறிக்கிற இடம் 11ஆம் இடம். அப்போ நிச்சயமாக அது மாதிரி சர்வீஸில் போய் நீங்கள் ஷைன் பண்ணி பெரிய லெவலில் கொண்டு போகலாம். பொதுவாகவே தனுசு ராசிக்கு என்ன ஒரு பிராப்தம்னா 4ஆம் இடமும் உபயராசி, ராசியும் உபயராசி, 7ஆம் இடமும் உபயராசி, 10ஆம் இடமும் உபயராசி. இந்த உபயராசின்னா என்ன அப்படின்னா 3 விதம் இருக்குது ராசியில். சரம் என்பது பெரிய வளர்ச்சி, ஸ்திரம் என்பது நிலையாக இருப்பது, அதே மாதிரி உபயம் என்பது நிலையற்ற தன்மை. எதுவுமே ஒரு இடத்துல ஒரு ஃபீல்டு ஸ்டாண்டர்டாக இருக்க முடியாதுங்கிறத சொல்லுது. அதனால் தனுசு ராசிக்கு சேஃப்டியாக வேலை பாருங்கிறது தான் முக்கியம். கடைசி பாதம் சூரியனுடைய உத்திராடம். இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் அரசியலுக்கு ஓகே, சூரியன் பவர் இருக்குது, தலைமை பொறுப்பு ஓகே. இப்போ ஒரு ஸ்கூலு அல்லது காலேஜு இதில் எல்லாம் நம்ம முதன்மை நபராக இருந்து வழி நடத்தலாம். குடும்பத்திலேயே உங்கள் பேச்சை கேட்குற மாதிரி உங்களை தலைமையாக வச்சு எல்லாருமே செயல்படுவாங்க. நல்லா இருக்கு. மேலும் நம்ம இந்த விஷயங்களை டெப்த்தாக பார்ப்போம் வரக்கூடிய பதிவுகள்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.